In an electron, a hydrogen atom jumps from the third orbit to the second orbit. n equal to 3ல இருந்து n equal to 2க்கு வந்துன்னா ஒரு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகும்போது வரக்கூடிய ஃபோட்டானோட வேவ் லெங்த் வந்துன்னா லாம்டா. அரே இது ஃபோர்த் ஆர்பிட்ல இருந்து தேர்ட் ஆர்பிட்டுக்கு இந்த எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகும்போது எமிட் ஆகக்கூடிய ஃபோட்டானோட வேவ் லெங்த் எப்படி இருக்கும்? இதுக்கான ஷார்ட்கட் மெத்தட்ஸ் இருக்கு. அதை அப்படியே பார்த்துட்டு இதை பார்க்க வந்துடலாம். இதுல வந்து என்ன ஃபர்ஸ்ட் லைன்ல இருந்து ஷிஃப்ட் ஆச்சுன்னா என்ன ஃபார்முலா, லாஸ்ட் லைன்ல இருந்து வந்துச்சுன்னா ஷிஃப்ட் ஆச்சுன்னா என்ன ஃபார்முலா, இதெல்லாமே இருக்கு வேவ் லெங்த்துக்கு. அது ஒன் பை ஒன்னா நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்ப வேவ் நம்பர் ஆஃப் லாஸ்ட் லைன் ஆஃப் ஹைட்ரஜன் சீரிஸோட லாஸ்ட் லைனுக்கான வேவ் நம்பர் என்ன? வேவ் நம்பர்னா 1/λ. வேவ் லெங்த் வேற, வேவ் நம்பர் வேற. 1/λ பார்த்தோம்னா அது வேவ் நம்பர். இவங்க கேட்கறது பாருங்க, தெளிவா வந்தனா கொஸ்டின் பார்த்துக்கணும். வேவ் நம்பர், வேவ் லெங்த்னா இதே ஃபார்முலா மாறி வரும். அப்ப வேவ் நம்பருக்கு ஃபார்முலா என்ன? 1/λ r × 1/n1² மைனஸ் 1/n2². அப்ப லாஸ்ட் லைன் ஆஃப் த சீரிஸ்னா n2 ஓட வேல்யூ என்ன ஆயிடும்? இன்ஃபினிட்டி. ஃபர்ஸ்ட் லைன் என்ன வரும்னா இங்க என்ன நம்பர் இருக்கோ அதுக்கு அடுத்த லைன், அதான் வந்து என்னன்னா இது லாஸ்ட் லைனு, இல்லாட்டி லாங்கஸ்ட் வேவ் லெங்த் சொல்லுவாங்க, ஃபர்ஸ்ட் லைன் சொல்லுவாங்க. இது லாஸ்ட் லைன்ங்கிறப்ப n2 ஓட வேல்யூ இன்ஃபினிட்டி. ஃபர்ஸ்ட் லைன் அப்படின்னா என்ன சீரிஸோ இது வந்து என்னன்னா லைன் பண்ணா ஃபர்ஸ்ட் லைன் என்ன வரும்? இது 2 வரும் n2 ஓட வேல்யூ. பாமர்னா இது 2 இருக்கும், அதுக்கு அடுத்தது வந்து 3 வரும். சரியா? அப்ப இங்க என்ன இருக்கோ, என்ன சீரிஸ் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு அடுத்த லைன் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் லெவல், அதாவது எந்த லெவல்ல எலக்ட்ரான் இருக்கோ அதுக்கு அடுத்த லெவல்ல இருந்து பாருங்க. இப்ப என்னோட வேல்யூ 2 அப்படின்னா என்னோட வேல்யூ 3ல இருந்து எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆச்சுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் லைன். இது வந்து என்னன்னா பாமர் சீரிஸோட ஃபர்ஸ்ட் லைன். அதுவே பாமர் சீரிஸோட லாஸ்ட் லைன் வேணும்னா n1ஓட வேல்யூ 2ன்னு வந்துடும், n2ஓட வேல்யூ என்ன ஆயிடும்? இன்ஃபினிட்டின்னு மாறிடும். இதுதான் ஃபர்ஸ்ட் லைனுக்கும் லாஸ்ட் லைனுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ். ஓகே, இப்போ லாஸ்ட் லைன் ஆஃப் த சீரிஸ்னா n2 ஓட வேல்யூ இன்ஃபினிட்டி. வேவ் நம்பர் ஆஃப் லாஸ்ட் லைன் ஆஃப் லைமன் சீரிஸ் அப்படின்னா என்ன வரும்? நமக்கு r/1² r தான் வரும். வேவ் நம்பர்ங்கிறப்ப வந்து என்ன ஆகுது? லாஸ்ட் வேவ் நம்பர் ஆஃப் லாஸ்ட் லைன் ஆஃப் லைமன் சீரிஸ்னா r/1² r, ஓட வேல்யூ எவ்வளவு? 10⁻7 per மீட்டர். அதே வேவ் நம்பர் ஆஃப் லாஸ்ட் லைன் ஆஃப் பாமர் சீரிஸ்னா என்ன வரும்? r/2² r/4, அப்ப 0.25. பேஷன் சீரிஸ்க்கு என்ன வரும்? r/3². வேவ் நம்பர் ஆஃப் லாஸ்ட் லைன் ஆஃப் பேஷன் சீரிஸ்னா r/3² r/9 போட்டா 0.11 × 10⁻7 per மீட்டர். வேவ் நம்பர் ஆஃப் லாஸ்ட் லைன் ஆஃப் பிராக்கெட் சீரிஸ்னா r/4² போட்டா r/16 போட்டா 0.0625 × 10⁻7 மீட்டர்னு சொல்லலாம், இல்லாட்டி 6.25 × 10⁻5 மீட்டர்னு சொல்லலாம். அடுத்தது வேற என்ன இருக்கு? வேவ் நம்பர் ஆஃப் லாஸ்ட் லைன் ஆஃப் ஃபன் சீரிஸ்னா r/5² போட்டா r/25, அப்ப 0.04 × 10⁻7 per மீட்டர், இல்லாட்டி 4 × 10⁻5 per மீட்டர். இது வந்துன்னா வேவ் நம்பருக்கு. அப்ப வேவ் லெங்த் ஆஃப் லாஸ்ட் லைன் கேட்டா என்ன வரும்? இதோட இன்வர்ஸ். அப்ப இது 1/r வரும். சரியா? வேவ் லெங்த் ஆஃப் லாஸ்ட் லைன் ஆஃப் லைமன் சீரிஸ்னா 1/λ 1/r. அதுவே லாஸ்ட் வேவ் லெங்த் ஆஃப் லாஸ்ட் லைன் ஆஃப் பாமர் சீரிஸ் கேட்டா 4/r. வேவ் நம்பர் ஆஃப் லாஸ்ட் லைன் வேவ் லெங்த் ஆஃப் லாஸ்ட் லைன் ஆஃப் பேஷன் சீரிஸ் கேட்டா 9/r. வேவ் லெங்த் ஆஃப் லாஸ்ட் லைன் ஆஃப் பிராக்கெட் சீரிஸ் கேட்டா 16/r. அதுவே வேவ் லெங்த் ஆஃப் லாஸ்ட் லைன் ஆஃப் ஃபன் சீரிஸ் கேட்டாக்கா 25/r வரும். இது வேவ் லெங்த் ஆஃப் லாஸ்ட் லைன் ஆஃப் லைமன் சீரிஸ் கேட்டா 1/r. வேவ் லெங்த் ஆஃப் லாஸ்ட் லைன் ஆஃப் பாமர் சீரிஸ் கேட்டா 4/r. வேவ் நம்பர்னு கேட்டா r/4. வேவ் லெங்த் அப்படின்னு கேட்டா அது என்ன வரும்? 4/r. இதுக்கு வேவ் லெங்த் 1/r, இதுக்கு வேவ் லெங்த் 9/r, இந்த இதுக்கு வேவ் லெங்த் 16/r, இதுக்கு வேவ் லெங்த் 25/r. இதுல ஒரு சிமெட்ரி தெரிஞ்சிருக்குல்ல, அது எத்தனாவது சீரிஸ்? இப்ப லைமன்னா 1, அப்ப அதை வச்சு 1/rன்னு சொல்லலாம். பாமர்னா 2² 4/r. இது வந்து என்ன? பேஷன்னா 3rd. சரி, என்னோட வேல்யூ வந்து 3 வரும், அப்ப 3² 9/r. அதுக்கு அடுத்து பிராக்கெட்னா 4, n = 4 வரும், அப்ப 16/r. ஃபன் சீரிஸ்னா வந்து என்னன்னா 25/r. நீ வந்து நான் ஒரு தடவை அப்படியே புக்ல பார்த்து மெமரைஸ் பண்றேன்னு வச்சுக்கோயேன், அது உனக்கு ஃபிக்ஸ் ஆகாது.
இப்போ இந்த மாதிரி வெவ்வேறு இது நீ போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதில் என்ன ஷார்ட்கட் இருக்குங்கிறது தெரியும். இதில் டைரக்டாகவே இதெல்லாம் கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஓகே, எழுதிட்டியா? நெக்ஸ்ட் போலாமா? இது என்ன பண்ற, வேவ் நம்பரும் எழுதிக்கோ, வேவ் லெங்க்த்தும் எழுதிக்கோ. வேவ் நம்பர்ல ஆர் நியூமரேட்டர்ல வரும், வேவ் லெங்க்த்ல வந்துன்னா ஆர் டினாமினேட்டர்ல வரும். இப்ப வேவ் லெங்க்த்தின் டிரான்சிஷன் எந்த லெவல்ல இருந்து எந்த லெவலுக்கு இந்த எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகுதுங்கிற பாக்குறீங்க. வேவ் லெங்த் லாம்டா இஸ் ஈக்குவல் டு வேணும்னா 1/r இன்ட்டு n1 ஸ்கொயர் n2 ஸ்கொயர் டிவைட் பை n2 ஸ்கொயர் மைனஸ் n1 ஸ்கொயர்ங்கிறது ஃபார்முலா. n1 square n2 square divided by n2 square minus n1 square is formula. If an electron in a hydrogen atom jumps from the third orbit to the second orbit, it emits a photon of wavelength. இப்போ வந்து என்ன ஆகுது, தேர்ட்ல இருந்து செகண்டுக்கு வருது. ஓகே, அப்ப n2ங்கிறது 3, n1ங்கிறது வந்து என்ன வரும், 2 வருது. இது வந்து என்ன, n2 is equal to 3, n1 is equal to 2. அப்ப லாம்டாவோட வேல்யூ என்ன வரும், 1/r இன்ட்டு n1 ஸ்கொயர் என்ன வரும், 2 ஸ்கொயர், n2 ஸ்கொயர் என்ன வரும், 3 ஸ்கொயர் டிவைட் பை 3 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் போடுங்க. எல் இஸ் லாம்டா இஸ் என்ன வரும், 1/r இன்ட்டு 4 இன்ட்டு 9 டிவைட் பை இது என்ன வரும், 9 மைனஸ் 4 என்ன வரும், 5 வரும். அப்ப 36 டிவைட் பை 5r அப்படிங்கிறது ஆன்சர். இப்போ எந்த லெவல், எந்த டிரான்சிஷன் லெவல் வேணாலும் கொடுக்கலாம். n1ஓட வேல்யூ என்னன்னு பாரு, n2ஓட வேல்யூ பாரு. லாம்டா கேட்டா ஃபார்முலா என்ன, 1/r இன்ட்டு n1 ஸ்கொயர் n2 ஸ்கொயர் டிவைட் பை n2 ஸ்கொயர் மைனஸ் n1 ஸ்கொயர். இப்போ இது 4 இன்ட்டு 9 அப்படின்னா 9 மைனஸ் 4 5. இதுக்கு ஆன்சர் என்ன வருது, 36 டிவைட் பை 5r அப்படிங்கிறது வருது. fourth to third orbit electron shift ஆகுது. ஆப்ஷன் 4 எப்படி, 4 ஸ்கொயர் என்ன வரும், 16 இன்ட்டு 9 டிவைட் பை 16 மைனஸ் 9 போட்டா என்ன வருது, 7. 7 எங்க வருது, இதுதான் 16 இன்ட்டு 9 போட்டா 144 வரும். ஆனா 16 மைனஸ் 9 பாரு, டினாமினேட்டர் பாரு 4r. அதுக்கு அடுத்தது 5 ஸ்கொயர் என்ன வருது, 25 மைனஸ் 3 ஸ்கொயர் 9 டிவைட் பை 16 எது ஆன்சர் வருது, 16ல 2 வருது. அப்ப 25 மைனஸ் 9 என்ன வரும், இருங்க 5 ஸ்கொயர் 5 ஸ்கொயர் இன்ட்டு 5 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் 25 இன்ட்டு 9 225. சரியா, 25 இன்ட்டு 10 போட்டா 250 வரும், மைனஸ் 25 போட்டா 225. ஓகே, அப்ப ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1. அதுக்கு அடுத்தது வந்து பாருங்க, 4th to 2nd 4 ஸ்கொயர் என்ன, என்ன ஆப்ஷன், ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா. 4 ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர்னா என்ன வரும், 4 ஸ்கொயர்னா 16 மைனஸ் 2 ஸ்கொயர்னா 4. அப்ப 12 வரணும், டினாமினேட்டர்ல 12 வரலையே. இது வந்து பாருங்க என்ன கேக்குறாங்க, வேவ் லெங்த் ஆஃப் த ஃபோட்டான் 16 into 4 divide by 16 minus 4. Third, okay. 64 divide by 16 minus 4 12 தானே வருது. அப்ப இங்க ஆப்ஷன் வந்து தப்பா இருக்கு. அப்ப இது வந்து 12r. ஓகே, 64 divide by 12r. ஓகே, இதுக்கு அடுத்து நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எமிட்டட், அதான் இப்ப நம்ம ப்ராப்ளம் பார்த்தோம். நம்பர் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் எமிட்டட்னா எந்த லெவல்ல இருந்து அது ஷிஃப்ட் ஆகுதுன்னு பாக்குறீங்க. அது ஃபார்முலா என்ன, n இன்ட்டு n மைனஸ் 1/2ங்கிறது ஃபார்முலா. இப்ப 4th லெவல்ல இருந்து என்ன ஆகுது, கீழே கிரவுண்ட் லெவலுக்கு வருது. அப்ப என்ன ஃபார்முலா, 4 இன்ட்டு 3 டிவைட் பை 2. அப்ப நம்பர் ஆஃப் லைன்ஸ் என்ன, 6. 4 இருக்கா, 4க்கு நெக்ஸ்ட் நம்பர் என்ன, 3. 4 இன்ட்டு 3 டிவைட் பை 2 போட்டா என்ன வருது, 6. அதுக்கு அடுத்தது என்னோட வேல்யூ 5 சொல்லிட்டாங்க, 5ல இருந்து கீழே கிரவுண்ட் லெவலுக்கு வருது. அப்ப 5 இன்ட்டு 4 டிவைட் பை 2. 5க்கு அடுத்த நெக்ஸ்ட் நம்பர் மினிமம் நம்பர் என்ன, 5 இன்ட்டு 4 டிவைட் பை 2. அப்ப 5 இன்ட்டு 2னா 10. அடுத்தது இது என்ன இருக்கு, 3.
3 into 2 by 2னா 3 வரும். இப்ப எந்த லைன்ல இருந்து அது வந்துன்னா கிரவுண்ட் லெவலுக்கு வருதுங்கிறத பாக்குறீங்க. என்னோட வேல்யூ என்னவோ n into n minus 1 divide by 2ங்கிறது ஃபார்முலா. பாருங்க என்னோட வேல்யூ 6 கொடுத்தா என்ன வரும்? 6 into 5 divide by 2. ஓகே, ஆன்சர் என்ன? 15. இப்ப பாருங்க நம்ம அந்த ப்ராப்ளம் வந்துருச்சு. If an electron in hydrogen atom jumps from third to second, it emits a photon of wavelength lambda. Third to second வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? lambda ஃபார்முலா சொல்லுங்க. 3 square into 2 square divide by 3 square minus 2 square, 9 minus 4, 5. So அப்ப 9 into 4 divide by 5 r வருமா? இப்போ r ஓட வேல்யூ வெச்சுக்கோ. r ஓட வேல்யூ வந்து என்ன? சரி ஓகே, r ஓட வேல்யூ வந்து என்ன? 9 into 4 divide by 5 lambdaன்னு வரும் r ஓட வேல்யூ. இப்ப 4th to 3rd டிரான்சிஷனுக்கு lambda dash ஓட வேல்யூ என்ன? 4 ஸ்கொயர்னா 16 minus 3 ஸ்கொயர்னா என்ன வரும்? 9 divide by 16 minus 9 என்ன வரும்? 7. 7 இந்த இடத்துல r வரணும். r க்கு பதிலா என்ன போடுறோம்? நம்ம 9 ஓகே டிவைட் பை r. அப்ப 16 ஓகே, அப்ப 16 into 9 divide by 7. இந்த இடத்துல என்ன வருது? 9 into 4, இங்க வந்துன்னா 5 லாம்டாங்கிறது வரும். இப்ப கேன்சல் பண்ணு. 9 9 கேன்சல் ஆச்சு, இது 4 கேன்சல் ஆச்சு. அப்ப 20 divide by 7 into லாம்டா. புரியுது? அந்த ஃபார்முலா வந்து எப்படி தெரிஞ்சுன்னா அதை ஜஸ்ட் அப்ளை பண்றது தான். இப்போ நம்ம எத்தனை தடவை போட்டாலும் இந்த இடத்துல மிஸ்டேக் ஆக தெரியுதா? n1 ஸ்கொயர் இன்ட்டு n2 ஸ்கொயர் ஃபார்முலா தெரியுது. ஆனா போடும்போது என்ன பண்றோம்? இங்கே மைனஸ்ங்கிற சைன் வருது. இதுதான் நம்ம செய்யக்கூடிய மிஸ்டேக்ஸ். நீ பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு அங்கே ஒரு ஆன்சர் இருக்கும். நீ என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவியோ அதுக்குள்ள ஒரு ஆன்சர் வரும். நீ போட்ட ஆன்சர் வந்துருச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? அது கரெக்ட்ன்ட்டு நீ அதை சூஸ் பண்ணிடுவ. திரும்ப சொல்றேன் பாரு. லாம்டாவோட வேல்யூ வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து என்னன்னா lambda is equal to 3 square into 2 square. ஏன்னா இது 3 இது 2. 3 square into 2 square divide by 3 square minus 2 square into r. சரியா? into r. ஓகே, அப்ப 9 into 4 divide by 5r அப்படிங்கிறது lambda. இதுல இருந்து r ஓட வேல்யூ என்ன சொல்றோம்னா 9 into 4 divide by 5 lambda. நம்ம இதுல எதையுமே நம்ம 5 into 4 20ல வைக்காதீங்க. ஏன் அப்படின்னா அதை கேன்சல் பண்றதுக்கு வசதியா இருக்கும். அதுக்கு அடுத்து என்ன பண்றோம்? லாம்டாவோட வேல்யூ பாக்குறோம். லாம்டா டேஷோட வேல்யூ. லாம்டா டேஷ் என்ன? இது எந்த லெவல்ல இருந்து எங்க போகுது? 4th இருந்து 3க்கு போகுது. 4 ஸ்கொயர்னா 16, 3 ஸ்கொயர்னா 9 டிவைட் பை 16 மைனஸ் 9 என்ன? 7 இன்ட்டு r வருதா? r ஓட வேல்யூ வந்து என்ன? இங்கதான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்ப 9 into 4, இந்த 5 லாம்டா மேல போயிட்டோம். 9 9 கேன்சல் ஆகுது. இந்த 4 4 கேன்சல் ஆச்சுன்னா என்ன வருது? 20 டிவைட் பை 7 லாம்டா. ஸோ த கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் 3. சரி, ஃபர்ஸ்ட் கேஸ்ல சொல்லுங்க பார்க்கலாம். எலக்ட்ரானின் ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபர்ஸ்ட் ஜம்ப் ஃப்ரம் எங்க இருந்து எங்க வருது? தேர்டு. அப்ப ஃபார்முலா என்ன? 3 ஸ்கொயர் இன்டு 2 ஸ்கொயர் போட்டா தப்பு. தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா இது வந்து என்னோட வேல்யூ 4. அதே மாதிரி செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்னோட வேல்யூ 3. அப்ப ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றோம்? லாம்டாவோட வேல்யூ 4 ஸ்கொயர் அப்படின்னு என்ன வரும்? 16 இன்ட்டு 3 ஸ்கொயர்னா 9 டிவைட் பை 16 மைனஸ் 9 போட்டா 7 ஆர். இப்ப இதுல இருந்து ஆரோட வேல்யூ என்ன வருது? 16 into 9 divide by 7 லாம்டாங்கிறது வருது. அடுத்து என்ன பண்றோம்? லாம்டா டேஷோட வேல்யூ பார்க்குறோம். இங்க வந்து என்ன பாருங்க? செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா என்ன? 3. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்ன? என்னோட வேல்யூ 2. இப்போ ஃபார்முலா என்ன? 3 ஸ்கொயர் 9 இன்ட்டு 2 ஸ்கொயர் 4 டிவைட் பை 9 மைனஸ் 1 5 இன்ட்டு இந்த இடத்துல என்ன வரும்? ஆரோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணணும். ஆரோட வேல்யூ என்ன வருது? 16 into 9 divide by 7. இப்போ 9 9 கேன்சல் ஆச்சு.
இது என்ன 4. இப்போ lambda dash is equal to என்ன வருது 7/20 lambda இல்லாட்டி lambda 7/20 20/7 வருதா? நம்ம கரெக்டா போட்டுருக்கோமா? 7/20 தானா? இல்லம்மா, நம்ம இங்க கரெக்டா போட்டுருக்கோமான்னு பாருங்க. எனக்கு ஏதோ மிஸ்டேக் ஆயிருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. n1 square into n2 square divided by n2 square minus n1 square into r ஃபார்முலா. அப்போ r ஓட வேல்யூ இங்க வந்துச்சுன்னா 6 into 9 divided by 7 lambda. ஓகே, அப்போ 16. இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கோமா பாருங்க. இந்த இடத்துல என்ன வருது 9 into 4 divided by 9 minus 4 னா 5. இந்த இடத்துல என்ன வருது r ஓட வேல்யூ இங்க சப்ஸ்டிட் பண்ணும் 16 into 9 divided by 7 lambda. சரியா தான் போச்சா? அப்ப lambda dash divide by lambda இல்லாட்டி lambda 1 by lambda 2 என்ன வருதுன்னா நமக்கு 7/20ங்கிறது வருது. ஆனா எனக்கு 20/7 ஒரு மட்டும் ஒரு இது ஒரு தடவை செக் பண்ணிக்கோ. என்னம்மா, lambda 1 is to lambda 2 தான் கேக்குறாங்க. சரியா தான் போச்சா? ஓகே, அப்ப lambda 1 is to lambda 1 by lambda 2 இதோட வேல்யூ வந்துனா lambda 1 is to lambda 2 அதுதான் கேக்குறேன். ஓ, நம்ம பார்த்துக்கிறது ஓகே, இது lambda 2 ரைட். அதான் எனக்கு ஒரு சொல்யூஷன்ல ஒரு டவுட் வருதுன்னு பார்த்தேன். கரெக்ட், இது வந்து என்ன lambda 2. அப்ப இது வந்து என்ன lambda 1. அப்ப நம்ம கேட்கறது வந்து என்ன lambda 1 by lambda 2 தான் கேக்குறாங்க. இது lambda 2, இது lambda 1னா இப்ப lambda 1 by lambda 2 is equal to என்ன வரும்னா 20/7. ஏன்னா போன ப்ராப்ளம் என்னவோ அதே ப்ராப்ளம் தான், அதை தான் நான் தான் ரீஅரேஞ்ச் பண்ணி போட்டேன். ஓகே, அப்ப எப்படி ஆன்சர் மாறும்? போன இதுக்கான கொஸ்டின் தானே. இப்போ lambda 1 by lambda 2 னா ஆன்சர் வந்து 20/7. the corresponding wavelength of the photon. ஓ, இப்போ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் லாம்டாவோட வேல்யூ போடலாம். லாம்டாவோட வேல்யூ வந்து என்னன்னா ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து என்னன்னா 16 into 9 divided by 16 minus 9 r. அதுக்கு அடுத்தது லாம்டா டேஷோட வேல்யூ என்ன வருது 16 into 4. 16 into 4 divided by 16 minus 4 னா 12 வரும். இந்த இடத்துல r வரணும். r இருக்கிற இடத்துல என்ன வருது நமக்கு 16 into 9 into 7r. இப்போ 16 கேன்சல் ஆச்சு, இதை கேன்சல் பண்ணா 3. அப்ப 7/27 r இல்ல லாம்டா 7/27 லாம்டா. லாம்டா is equal to என்ன வருது 5th to 2nd 25 into 4 divide by 21 r. லாம்டா டேஷோட வேல்யூ என்ன வருது எங்க இருந்து எந்த லெவலுக்கு வருது 4th to 3rd 16 into 9 divide by 7. r க்கு பதிலா என்ன பண்றோம்னா நமக்கு 25 into 4 into 21 into lambda. இப்போ என்ன வருது கேன்சல் பண்ணா இது 4 டைம்ஸ். வேற எதுல கேன்சல் பண்ணலாம் என்ன 7 கேன்சல் பண்ணா இது 3 டைம்ஸ். 3 னா கீழே 25. அப்ப ஆன்சர் வந்து 108/25 லாம்டா. கீழே டினாமினேட்டர் பாருங்க வந்துருச்சு. இது பார்க்கும்போது தேர்ட் ஆர்பிட்டல் ஸ்டேட்டா தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஆர்பிட்டல் ஸ்டேட்னா அந்த வேல்யூ அப்படியே வச்சுக்கணும். எக்ஸைட்டட் ஸ்டேட்னா நம்ம என்ன பண்றோம் என்ன கொடுத்துருக்காங்களோ +1. தேர்ட் எக்ஸைட்டட்னா என்னோட வேல்யூ 4 வரும். செகண்ட் எக்ஸைட்டட்னா என்னோட வேல்யூ 3ன்னு வரும். ஓகே, ஆன்சர் சொல்லுங்க. 5/27 வருதா? electron in hydrogen atom first jumps from third excited to third orbital state. பாருங்க, third excited state to third orbital state. அடுத்தது and then from second excited state to second orbital state. The ratio of wavelength lambda 1 is to lambda 2. Answer என்ன 7/20. தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்னோட வேல்யூ 4.
தேர்ட் ஆர்பிட்டல் ஸ்டேட்னா என்னோட வேல்யூ 3. அதுக்கு அடுத்து செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்னோட வேல்யூ 3. செகண்ட் ஆர்பிட்டல் ஸ்டேட்னா என்னோட வேல்யூ 2. ஆன்சர் என்ன வருது இதுக்கு? 7/20. இப்போ ஃபர்ஸ்ட் கேஸ்ல வந்து lambda 1 ஈக்குவல் டு என்ன வருது? 4 ஸ்கொயர் இன்ட்டு 3 ஸ்கொயர் டிவைட் பை 16 மைனஸ் 9 என்ன வரும்? 7 வரும். lambda 2 ஓட வேல்யூ என்ன வருது? 3 ஸ்கொயர் 9 இன்ட்டு 4 டிவைட் பை 9 மைனஸ் 4னா 5. இப்போ lambda 1 பை lambda 2னா என்ன வருது? 16 இன்ட்டு 9 டிவைட் பை 7. இது என்ன வரும்? 5 டிவைட் பை 9 இன்ட்டு 4. அப்போ 9 9 கேன்சல் ஆகுது. இது வந்து என்ன? 4. ஆன்சர் 20/7 தான்மா வருது. 20/7 தான் வருது. ரேடியஸ் ஆஃப் nth ஆர்பிட், இது ஆல்ரெடி நம்ம பார்த்த கொஸ்டின் தான். ரேடியஸ் எப்படி இருக்கும்? போர்ஸ் ஆர்பிட் அப்படிங்கிறது எவ்வளவு? 0.53 ஆம்ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டோம். அது எத்தனாவது லெவலோ அதோட ஸ்கொயர் n = 2னா 4 இன்ட்டு 0.53ங்கிறது வரும். n = 3னா 9 இன்ட்டு 0.53 ஆம்ஸ்ட்ராங்கிறது வரும். பாருங்க, அக்கார்டிங் டு போர்ஸ் பிரின்சிபல் the relationship between the principal quantum number and the radius of orbit என்ன வரும்? r is proportional to என்ன? r is proportional to n square. okay, in terms of Bohr's orbit, Bohr radius a0, இந்த இடத்துல a0 கொடுத்துருக்காங்க. சில சமயம் r0 தருவாங்க, சில சமயம் இந்த வேல்யூ 0.53 ஆம்ஸ்ட்ராங்னே கொடுத்துருவாங்க. the radius of second Bohr orbit of a hydrogen atom is given by. இது வெவ்வேறு மாடல்ல திரும்ப திரும்ப வேர்டிங்ஸ் மட்டும் மாத்தி நிறைய தடவை கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சர்? 4a0. ஏன்னா இது வந்து என்னது? செகண்ட் போர் ஆர்பிட். அப்ப 4a0 அப்படிங்கிறது ஆன்சர். எழுதிக்கிறியா? அதுக்கு அடுத்தது பாருங்க, when hydrogen atom is in the first excited level, its radius is. first excited levelனா என்ன வரும்? என்னோட வேல்யூ 2. அதே ஆன்சர் தான், 4 டைம்ஸ். 4 டைம்ஸ் the Bohr radius. இது எல்லாமே இதே கொஸ்டினை வெவ்வேறு மாதிரி வேர்ட்ஸ்ல, இது எல்லாமே பிவைக்கு கொஸ்டின். என்ன? ஒரே இது கான்செப்ட். r is proportional to n square r0. இப்போ ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்ன? செகண்ட் ஆர்பிட். செகண்ட் ஆர்பிட்ல r2 is equal to என்ன வரும்? 2 ஸ்கொயர் இன்ட்டு a0. அப்படின்னா ஆன்சர் என்ன? 4a0. ஃபார்முலா என்ன? rn is equal to n ஸ்கொயர் a0 அப்படிங்கிறது ஃபார்முலா. அதான் ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இது ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் அப்படின்னா என்ன வரும்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு என்னோட வேல்யூ 2. அப்ப இதே தான். அப்ப என்ன வரும்? போர் ரேடியஸ் a0 அப்படிங்கிறத போர் ரேடியஸ். அப்ப 4 டைம்ஸ் த போர் ரேடியஸ் r2. பாருங்க, when hydrogen atom is in the first excited level, its radius என்ன? r2 is equal to 4 times the Bohr radius. Total energy, kinetic energy and potential energy of hydrogen atom. இல்லைன்னா எப்படி கேட்பாங்கன்னா, ரேஷியோ ஆஃப் டோட்டல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஏ ஆட்டம். ஓகே, இப்போ வந்து பாருங்க, இந்த டயக்ராம் தெரியுதா? பாருங்க, நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். இப்போ இதுல இதோட டோட்டல் எனர்ஜி தான் இங்க கொடுத்துருக்கோம். இது எல்லாமே எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? டோட்டல் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி வரும்னா இங்க -13.6, -3.4, -1.51, இது -0.85, -0.54. இது வரைக்கும் தெரிஞ்சா போதும். இதோட கைனட்டிக் எனர்ஜி வேணும்னு வச்சுக்கோங்க. இது அப்படியே ஜஸ்ட் இது என்ன இருக்கு? -13.6 இருக்கா? இது வந்து டோட்டல் எனர்ஜி. கைனட்டிக் எனர்ஜி என்ன வரும்னா, இது அப்படியே பாசிட்டிவ் வேல்யூவா வச்சுக்கணும். இதோட பாசிட்டிவ் வேல்யூ என்ன? 13.6 எலக்ட்ரான் வோல்ட், 3.4 எலக்ட்ரான் வோல்ட், 1.51 எலக்ட்ரான் வோல்ட், 0.85 எலக்ட்ரான் வோல்ட். இது வந்து என்ன வரும்? 0.54 எலக்ட்ரான் வோல்ட். இதான் இதோட கைனட்டிக் எனர்ஜி. அப்ப டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் த கைனட்டிக் எனர்ஜி. டோட்டல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் த கைனட்டிக் எனர்ஜி.
இல்லாட்டி கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் த டோட்டல் எனர்ஜி, எப்படி வச்சுக்கலாம். அதுக்கடுத்து total energy is equal to half of the potential energy. Total energy is equal to என்ன, half of the potential energy. அப்ப potential energy வேணும்னா 2 times the total energy. அப்ப potential energy வேணும்னா என்ன பண்ற, இங்க இருக்கிறதுல டபுள் த வேல்யூ என்ன வருது, -13.6 என்ன வரும், -27.2 வருதா, -27.2 எலக்ட்ரான் வோல்ட் வரும். இது -6.8 எலக்ட்ரான் வோல்ட், இது 3.02 வருமா, இது என்ன வரும், -8.5 என்ன வரும், 0.85க்கு 0.17 1.7 பாருங்க, 1.70 எலக்ட்ரான் வோல்ட். அதுக்கடுத்து என்ன வரும், -1.08 எலக்ட்ரான் வோல்ட். இதெல்லாம் இதோட பொட்டன்ஷியல் எனர்ஜி. அப்ப ரேஷியோ பார், டோட்டல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி, இந்த வேல்யூஸ் எல்லாம் தெரியுதா. அப்ப கைனடிக் எனர்ஜியோட வேல்யூ 1ன்னு வச்சுக்கலாம். இப்ப டோட்டல் எனர்ஜி என்ன, இந்த ரேஷியோ கைனடிக் எனர்ஜி டு பொட்டன்ஷியல் எனர்ஜி ரேஷியோ, டோட்டல் எனர்ஜி ரேஷியோ என்ன வரும்னா 1:-1ன்னு வரும். அதே இது கைனடிக் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ 1/-2ன்னு வரும். டோட்டல் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி வேணும்னா 1/2ன்னு வரும். -1 -2ன்னு வரும், கேன்சல் ஆகும். இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி நிறைய தடவை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, கேட்பாங்க. When hydrogen atom is raised from the ground state to an excited state, ground stateல இருந்து excited stateக்கு போகுது, இதுல எது இன்க்ரீஸ் ஆகும், எது குறையும். கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும்போது நமக்கு என்ன ஆகும், போத் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீசஸ், போத் கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியல் டிக்ரீசஸ். அடுத்து என்ன சொல்றாங்க, பொட்டன்ஷியல் டிக்ரீசஸ், கைனடிக் இன்க்ரீசஸ், த பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீசஸ், கைனடிக் எனர்ஜி டிக்ரீசஸ். ஆப்ஷன் 4. ஏன் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி மேல போக போக என்ன ஆகுது, அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனா கைனடிக் எனர்ஜி என்ன ஆகும், குறையும். ஏன்னா ஆர்பிட் விட்டு வெளியில போகும்போது என்ன ஆகும், அதோட வெலாசிட்டி குறையும். நியூக்ளியஸ்ட் இருக்கும்போது என்ன ஆகும், வெலாசிட்டி அதிகமா இருக்கும். சரியா. அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி இன்க்ரீசஸ் அண்ட் கைனடிக் எனர்ஜி டிக்ரீசஸ். அடுத்து the total energy of atom of an electron in the first excited state of hydrogen atom is about -3.4 electron volt. Its kinetic energy, இதோட ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல டோட்டல் எனர்ஜி -3.4 சொல்லிட்டாங்க. அதோட கைனடிக் எனர்ஜி என்னன்னா, அதோட பாசிட்டிவ் வேல்யூ 3.4 எலக்ட்ரான் வோல்ட். இதுக்கெல்லாம் நீ என்ன பண்ற, போய் சொல்யூஷன் எப்படி இருக்குங்கிறத பாக்குற. புக் பேக் சொல்யூஷன் அந்த பிவைக்யூல கொடுத்துருப்பாங்க, அதுல போயிட்டு எப்படி சொல்யூஷன்ஸ் இருக்குன்னு பாத்துக்கிற. ஆனா இதெல்லாம் நீ மெமரைஸ் பண்ணிட்டு இதை போகும்போது உனக்கு எப்படி டிஃபரன்ஸ் தெரியும். எழுதிட்டியா, இது எழுதிட்டியா? ஓகே. கிரவுண்ட் ஸ்டேட்ல வந்து எனர்ஜி -13.6 எலக்ட்ரான் வோல்ட் டோட்டல் எனர்ஜி. கைனடிக் எனர்ஜி ஆஃப் எலக்ட்ரான் இந்த ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் என்ன, என்ன 1. ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னா என்ன வரும், என்னோட வேல்யூ 2, என்னோட வேல்யூ 2னா என்ன வரும், என்னோட -13.6 ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட்ஸ்ல என்னோட வேல்யூ 2வா, என்னோட வேல்யூ 2னா 3.4 எலக்ட்ரான் வோல்ட். 1.7 யாரோ சொன்னீங்களே, 1.7 அங்க வரவே வராது. ஓகே, அடுத்து போலாமா. டோட்டல் எனர்ஜி என்ன, -3.4 எலக்ட்ரான் வோல்ட் ஒரு பர்டிகுலர் ஆர்பிட்ல. என்ன ஆர்பிட் சொல்ல, இட்ஸ் கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜிஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. கைனடிக் எனர்ஜி என்ன வரும், 3.4 வரும். பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன வரும், இதுல டபுள் த வேல்யூ -6.8. இப்ப +3.4 -6.8. The energy of ground state of hydrogen atom -13.6 electron volt. The energy of the first excited state will be -3.4. அடுத்து ratio of kinetic energy to total energy of electron in or Bohr orbit of hydrogen atom. Kinetic energy to total energy என்ன, 1:-1. 1:-1, option 2.
the ratio of potential energy to the total energy என்ன வரும் 2:1. potential energy total energy 2:1. ratio of kinetic energy to potential energy of electron in Bohr orbit of hydrogen atom is 1:-2. ஓகேவா? இப்போ அந்த டேபிள் பார்த்தோம்ல, அந்த எனர்ஜி லெவல் டயக்ராம் தெரிஞ்சு இந்த வேல்யூஸ்லாம் எப்படிங்க தெரிஞ்சுக்கிட்டா, ரேஷியோவில் கேட்டாலும் சரி, அது எப்படி வேணாலும் கைனெட்டிக் எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி எது வேணாலும் கேட்பாங்க, எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிக்கலாம். அயனைசேஷன் எனர்ஜினா என்ன? இன்னும் அந்த கான்செப்ட் நான் உனக்கு இன்னும் வரலன்னு நினைக்கிறேன். அயனைசேஷன் எனர்ஜினா ஒரு எலக்ட்ரானை அந்த ஆட்டத்தை விட்டு டோட்டலாக ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவையோ அதுதான் அதோட அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து எங்க இருக்கு? கிரவுண்ட் லெவல்ல இருக்கு. இதை டோட்டலா வெளியில கொண்டு போகணும், என்ன பண்ணும்? இதே எனர்ஜியை வெளியில இருந்து கொடுக்கணும். அப்ப கிரவுண்ட் லெவல்ல ஒரு எலக்ட்ரானோட அயனைசேஷன் எனர்ஜினா 13.6 எலக்ட்ரான் வோல்ட். அதே எலக்ட்ரான் ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருக்கு. அப்ப அதுக்கு அயனைசேஷன் எனர்ஜி என்ன? 3.4 எலக்ட்ரான் வோல்ட். ஓகேவா? அப்ப இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு கரஸ்பாண்டிங்கான பாசிட்டிவ் வேல்யூ தான் அதுக்கான அயனைசேஷன் எனர்ஜி. நீ கைனெட்டிக் எனர்ஜியும் சரி, அயனைசேஷன் எனர்ஜியும் சரி, எல்லாரும் ஒன்னா தான் வரும் இங்க. ஓகே, இங்க வந்து பாரு, the ground state of hydrogen atom is minus 13.6 electron volt. The energy needed to ionize hydrogen atom from its second excited state. Second excited state 1.51 electron volt. அதுக்கு அடுத்தது the energy needed to ionize hydrogen atom from first excited state 3.4 electron volt. கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து அயனைஸ் பண்றதுக்கு 13.6 எலக்ட்ரான் வோல்ட். தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்ல இருந்து பண்றதுக்கு அயனைஸ் பண்றதுக்கு என்ன ஆகும்? தேர்ட் எக்ஸைட்டட்னா n equal to 4 இல்ல 0 none of these. ஏமா தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டா? தேர்ட் ஸ்டேட்டா? ஓகே, தேர்ட் ஸ்டேட். n equal to 3 அப்படின்னா என்ன வரும்? 13.6 3.4 1.51. அப்ப ஆன்சர் வந்துனா 1.51 எலக்ட்ரான் வோல்ட். இப்போ தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்னு சொல்லியிருந்தாக்க இது நன் ஆஃப் திஸ் வந்துடும். ஆனால் தேர்ட் ஸ்டேட். ஓகே, இந்த டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி எல்லாம் பார்த்து வச்சுக்கணும். ஒரு லெவல்ல இருந்து இன்னொரு லெவலுக்கு போகும்போது அது எவ்வளவு போட்டானை எமிட் பண்ணும் பாருங்க. n equal to 3 ல இருந்து 1க்கு வருது அப்படின்னா என்ன? எமிட் பண்ணக்கூடிய போட்டானோட எனர்ஜி 12.09 எலக்ட்ரான் வோல்ட். n equal to 2 ல இருந்து n equal to 1க்கு வருது. அப்ப வெளியே வரக்கூடிய போட்டானோட எனர்ஜி என்ன? 10.2 எலக்ட்ரான் வோல்ட். அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் எனர்ஜி பாரு. அதே மாதிரி 3 ல இருந்து 2க்கு வருது. அப்ப வெளியில வரக்கூடிய போட்டானோட எனர்ஜி என்ன? 1.89 எலக்ட்ரான் வோல்ட். அதே மாதிரி 4 to 2 வருது, 2.55 எலக்ட்ரான் வோல்ட். இந்த மாதிரி இந்த டிஃபரன்ஸ் இதை வச்சுட்டு கொஸ்டின் கேட்பாங்க. எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாரு. The ionization, the energy corresponding to the transition between third and fourth orbit. Third and fourth orbit நடுவுல டிரான்சிஷனுக்கு என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம். தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஆர்பிட் அந்த டிஃபரன்ஸ் பாரு. n equal to 4 n equal to 3 என்ன? 1.51 minus 0.85 0.66 வரும். 0.66 வருதா? அடுத்து இந்த வேல்யூஸ்லாம் நீ வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். தேர்டு டு செகண்ட் நான் போட்டிருக்கேங்க. தேர்டுல இருந்து செகண்டுக்கு வந்துச்சுன்னா என்ன வரும்? 1.8 1.89 தேர்டு டு செகண்ட். இது n equal to 3 n equal to 2 1.89 எலக்ட்ரான் வோல்ட். அடுத்தது ஃபோர்த் டு செகண்ட். ஃபோர்த் லெவல்ல இருந்து செகண்ட் லெவலுக்கு எலக்ட்ரான் ஷிஃப்ட் ஆகுது பாருங்க. ஃபோர்த் டு செகண்ட் 2.55 எலக்ட்ரான் வோல்ட். அடுத்து the ionization energy the fourth to first என்ன? ஃபோர்த்ல இருந்து ஃபர்ஸ்ட்க்கு இந்த டிஃபரன்ஸ் பாருங்க. ஃபோர்த் டு ஃபர்ஸ்ட் போட்டுருக்கோமா? இங்க போடல. n equal to 4 to n equal to 1 13.6 minus 0.85 13.6 minus 0.85 னா நமக்கு ஆன்சர் என்ன வருது? 12.75 வரும். இந்த வேல்யூஸ்லாம் நீ போட்டு வைக்கணும். இதை பாருங்க. இந்த 12.75 ஏற்கனவே நம்ம பார்த்தோம். ஏன்னா ஒரு போட்டான் 975 ஆம்ஸ்ட்ராங் போய் படுது. அப்ப அந்த போட்டானோட எனர்ஜி என்ன? 12.75 எலக்ட்ரான் வோல்ட்.
அது 12.75 எடுத்துட்டு எங்க போகும் 0.85க்கு போகும். அப்ப என்னோட வேல்யூ என்ன 4. இப்ப நம்பர் ஆஃப் லைன்ஸ் எமிட்டட் என்ன 6. இதெல்லாம் நீ வந்து என்ன ஒரு இதா நீ இன்டர்லேட் பண்ணிக்கணும். அடுத்து இது ஒன்று பார்த்தலாம். இப்போ ஹைட்ரஜன் சிங்கிளி அயனைஸ்டு ஹீலியம். ஹைட்ரஜன்ல nth லெவல்ல அதோட எனர்ஜி இந்த டேபிள் நோட் பண்ணிக்கோ. ஹைட்ரஜன்ல nth ஸ்டேட்ல அதோட எனர்ஜி ஈஎன்னா அதே இது சிங்கிளி அயனைஸ்டு ஹீலியம்ல அதே எலக்ட்ரானோட எனர்ஜி அதே லெவல்ல 4 டைம்ஸ் எனர்ஜி இருக்கும். இது ஈஎன்னா இது 4 ஈஎன். ஒருவேளை இது ஈஎன்னா இருந்துச்சுன்னா எனக்கு இது EN/4 இருக்கும். பாருங்க கிரவுண்ட் ஸ்டேட்ல ஹைட்ரஜனோட எனர்ஜி -13.6 எலக்ட்ரான் வோல்ட்னா ஹீலியம்ல அதே கிரவுண்ட் ஸ்டேட்ல எலக்ட்ரானோட எனர்ஜி என்ன -54.4 எலக்ட்ரான் வோல்ட். ஹைட்ரஜன்ல அயனைசேஷன் எனர்ஜி 13.6 எலக்ட்ரான் வோல்ட்னா சிங்கிளி அயனைஸ்டு ஹீலியம்ல அயனைசேஷன் எனர்ஜி என்ன வரும் 54.4 எலக்ட்ரான் வோல்ட். இதுவும் இந்த மாடல்லையும் கேட்குறாங்க. இந்த கொஸ்டினை மட்டும் அங்க டேபிள்ல என்ன கொஸ்டின் இருந்துச்சோ அதே தான். nth ஆர்பிட்ல ஹைட்ரஜனோட எனர்ஜி வந்து En. அதே nth ஆர்பிட்ல சிங்கிளி அயனைஸ்டு ஹீலியம் கடை எனர்ஜி என்ன 4En. சிங்கிளி அயனைஸ்டு ஹீலியமோட ஆர்பிட்ல nth ஆர்பிட்ல எனர்ஜி En. அதே இது ஹைட்ரஜன்ல என்ன இருக்கும் En/4. அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் 13.6. அயனைசேஷன் எனர்ஜி ஆஃப் சிங்கிளி அயனைஸ்டு ஹீலியம் என்ன 54.4. The ionization energy of singly ionized helium is 54.4. Then ionization energy of hydrogen 13.6 electron volt. அந்த டேபிள்ல என்ன இருக்கோ அதுதான் நான் டேபிளாவே போட்டிருக்கேன். இப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ட்டு. ஓகே, இப்போ இதோட ஆட்டம் வந்துன்னா பார்க்கறது நிறைய பார்க்கலாம். ஆனால் நம்ம இதோட முடிச்சுக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்து நியூக்ளியர் போயிடலாம்.